திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைந்து 3 ஆண்டுகள் முடிவடையுள்ள நிலையில் மெகா ஊழலை முதல்வர் ஸ்டாலின் அவர்களை செய்திருப்பதாக தற்பொழுது தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் பெய்த கனமழையின் காரணமாக மத்திய அரசு கொடுத்த நிவாரணப் பொருட்களும் சரி, நிவாரணத் தொகையும் சரி முழுமையாக மக்களிடையே செல்லவில்லை என்றும், தற்பொழுது ஊழல் செய்துவிட்டார்கள் என்றும் இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறிய பதிவு தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது. கிட்டத்தட்ட 3500 கோடி மெகா ஊழலை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்திருப்பதாகவும், பஞ்சத்திலும் கூட முதல்வர் ஸ்டாலின் தனது சுயநலத்தை தான் பயன்படுத்தி வருகிறார்கள் என்றும், மக்கள் பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை, ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை மாற்றிவிடுவோம், விடியல் ஆட்சிதான் நடக்கும் என்று மக்களிடையே பொய் வாக்குறுதிகளை கூறி தற்பொழுது முதல்வராக பதவியேற்று இருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் என்று கடுமையான விமர்சனத்தையும் முன்வைத்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அதிமுக ஆட்சி காலத்தின் பொழுது நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அனைத்தும் முடிவடையுள்ள நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைந்துவிட்டது. அந்த அனைத்து திட்டத்திற்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் கருணாநிதி அவர்களின் பெயரை வைத்துக்கொண்டு தற்பொழுது நாடகம் ஆடுகிறது என்ற கடுமையான விமர்சனத்தையும் முன்வைத்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கிட்டத்தட்ட 3500 கோடி ஊழல் செய்திருப்பதான ஆதாரங்கள் அனைத்தையுமே அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றி இருப்பதாகவும், மத்திய பாதுகாப்பு குழு தலைவராக இருக்கக்கூடியவர்கள் புதிய ஒரு குழுவை அமைத்து தமிழகத்தில் மீண்டும் வரவுள்ளதாகவும், எந்த பகுதியெல்லாம் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு முழுமையான நிவாரணத் தொகை செலுத்தப்பட்டிருக்கிறதா என்ற விசாரணையும் நடைபெறவுள்ளதாக தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. முதற்கட்டமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் சொந்த பண்ணை வீட்டில் சோதனைகள் நடத்துவதற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்குவதற்கான ஏற்பாடுகளை தற்பொழுது செய்து வருகிறது. இன்று மாலைக்குள் தீர்ப்பு வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை தீர்ப்பு வழங்கப்பட்டால் முதற்கட்டமாக பண்ணை வீட்டில் சோதனைகள் நடத்தப்பட்டால் ஏராளமான ஆவணங்களும் கட்டுக்கட்டாக கருப்பு பணங்களும் கைப்பற்றப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.